தம்பி பூவி வந்துட்டாருங்களாம்மா? இன்னும் இல்லங்க. அது விஷயமா போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட பேசணுமா? போலீஸ் ஆபீசரா? இங்க பாருங்க மாமா, இந்த வீட்ல பிளட் ஸ்மெல் அடிக்குது. பிளட் ஸ்மெல்லா? இந்த வீடு சஸ்பெக்ஷன்ல இருக்கு. திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சீல் பண்ணுங்க. சார், இது உங்க மாமாவோட கெஸ்ட் ஹவுஸ். நான் சொல்றேன்ல, சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா இது? சரி மாமா, நம்ம கிளம்பலாம். ஏதாவது நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்கக்கா. இரு. என்ன இங்கே நிக்கிற? வேலையை பாரு, போ. சரி அக்கா, போலாம். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இது பாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். வா போவோம். மாமாவுக்கு தெரியாம எப்படியாவது நம்ம இங்க இருந்து போயிடணும். வா. என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ வீட்ல யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? நீயே அழுது காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. அக்கா, நம்ம மாட்டிப்போமா? எனக்கு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. நம்ம எப்படிக்கா மாட்ட மாட்டோம்னு சொல்ற? போலீஸ், கைரேகை எடுக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்களே, அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். இது பாரு, கிடைச்சா தானே. நாம தான் எல்லாத்தையுமே கிளியரா அழிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அக்கா, அது மட்டுமா பிரச்சனை? இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இப்படி இருந்தா இன்னும் போக போக ரொம்ப தீவிரப்படுத்தினா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். அனு, விசாரணையில மாற்றமோ இல்லையோ, உன் பயத்தாலேயே மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். என்னக்கா பண்ண சொல்ற? பின் என்னடி, இதுக்கு இப்படி பயந்து பயந்து சாகுற? ஏதோ விசாரிக்க வந்தாங்க, சரி. என்ன விசாரிச்சாங்க? அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? மாமா கிட்ட என்ன கேட்டாங்க? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இது எதுவுமே நமக்கு தெரியல. எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? உங்க பேசினது கூட சரியா கேட்கல. அதான், அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நடந்தது நடக்காததுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பயந்துட்டு இருந்தா நான் என்னடி செய்யறது? மாமா வரட்டும். மாமா வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்ம கிட்ட சொல்லாமல போயிட போறாரு. அதை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரலாம். அது வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கியா? மாமா கிட்ட நம்ம என்னன்னு கேட்போம், அவர் என்னன்னு சொல்வாரு. ஏதாவது உனக்கு கேட்கலாம் அனு, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, சரியா? இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போ. ராஜி, தேன்மொழிட்ட கொஞ்சம் காஃபி போட சொல்லு. இல்லங்க, தேன்மொழி இன்னும் வரல. நாம வெளியே போறதுனால லேட்டா வர சொல்லிருந்தேன். சரி, நீ போ. நான் போட்டு எடுத்துட்டு வரேங்க.
எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நான் ப்ரூஃப் இல்லாம கொடுத்தது கிடையாது. எவிடன்ஸ் கிடைச்சா அதை ப்ரூஃப் பண்ணாம நான் விட்டது கிடையாது. இருக்கிற எல்லாத்தையுமே எவிடன்ஸ் நினைச்சா கேஸை முடிக்கிறது எப்போ? இன்ஃபேக்ட் அதை ஆரம்பிக்கவே முடியாது. ஆரம்ப புள்ளி கிடைக்காம எதையும் நான் தொட மாட்டேன். தப்பான புள்ளியில் ஆரம்பிச்சா அது சரியான இடத்துல போய் முடியாது. முடிஞ்சதை வச்சு முடிவு பண்றவங்க நீங்க, கிடைக்கிறத வச்சு முடிக்கிறவங்க நாங்க. பெயின் ஸ்மெல்லுக்கும் பிளட் ஸ்மெல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு மாப்ள. பெயின் ஸ்மெல்லில் கலந்திருக்கிற பிளட் ஸ்மெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் மூக்கு வேணும். அந்த மூக்கு எங்க கிட்ட இருக்கு. கழுகோட கண்ணுக்கு மட்டும்தான் தன்னோட இறை எங்க மறைஞ்சிருக்குன்னு தெரியும். அது மாதிரிதான் எங்களுக்கு மட்டும்தான் தடயம் எங்க இருக்குன்னு தெரியும். பிளட் இருக்குன்னு சொன்னா இது மர்டரா? இருக்கலாம். புவியா? புல்ஷிட். அவன் வெளியில போறதுதான் வாட்ச்மேன் பார்த்திருக்காருல்ல. அவன் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, பாடியை டிஸ்போஸ் பண்ண போயிருக்கலாம்ல. அதனாலதான் இப்படி தலைமறைவா இருக்கலாம்ல. அப்படி ஒரு கொலையை அவன் பண்ணியிருந்தானா உன்னோட இன்வெஸ்டிகேஷனை இத்தோட நிறுத்திக்கோ. எனக்கு அவன் வேணாம். தட்ஸ் இட். ஓகே, செத்தது புவியா இருந்தா சாரி 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 மாமா. ஜஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட்காக தான் சொல்றேன், ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லல. சோ எந்த காரணத்தை கொண்டும் நாம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியணும். நானும் நீங்களும் நினைக்கிறத தாண்டி வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம் இல்லையா? என்னடா சொல்ற? மாமா, முழுசா விசாரிச்சா மட்டும்தான் இதுக்கான விட தெரியும். என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? செத்துட்டான்றீங்க, சாகடிச்சிட்டான்றீங்க. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு உண்மை சொல்லுங்க. எந்த உண்மையை சொல்ற? நான் ஜட்ஜ் அவன் டிஏஜின்ற உண்மையா, இல்ல நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான்ற உண்மையா? எதை சொல்ற? ராஜி, ஊர் கேஸையே பிரிச்சு மேயற நாங்க நம்ம வீட்டு கேஸை பிரிச்சு மேய மாட்டோமா? அந்த மாதிரி தான். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சும்மா ஒரு மாக் என்கொயரி, அவ்வளவுதான். என்ன மாப்ள, நீ இதை கேட்டு பயந்துட்டியா? மாப்ள, என்ன உன் அக்கா டென்ஷன் ஆயிட்டா? நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? கெஸ்ட் ஹவுஸ்ல நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கமல். காணாம போயிட்டான், கண்டுபிடிச்சு கூடான்னு கேட்டா நீ என்னமோ மோப்பனாயை தவிர மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட. அக்கா அக்கா வா 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 உட்கார். புவி எங்க போனா ஏன் போனான்னு நமக்கு தெரியல. பத்தாவதுக்கு அவன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் போன கார் எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது சொல்லு? அதான் அவன் அங்க இருந்து கிளம்புறப்போ அவன் கூட யாராவது இருந்திருந்தா அவங்க கைரேகை அங்க எங்கேயாவது பதிவா இருக்கும்ல. அதை கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு இவனை பிடிக்கலாம்னு ஃபாரன்சிக் ஆளுங்களை வர சொன்னேன். எனக்கு அதை பார்த்தப்ப எவ்வளவு கலக்கமா இருந்துச்சு தெரியுமா? ஏதோ மர்டர் ஸ்பாட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. கம் ஆன் ராஜி. நீ கமல் புவிய கண்டுபிடிச்சு கொடுத்துருவல்ல? அக்கா நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. என்ன நாம இங்க கஷ்டப்படுறது தெரியாம அவன் எங்கேயோ ஜாலியா சுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான்க்கா. அக்கா டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாமா, அக்கா கொஞ்சம் ஆறுதலா இருங்க. நான் வரேன். என்ன என்ன ராஜி, இதோ உன் தம்பி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறான்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? புவிக்கு ஒன்னும் இருக்காது, தைரியமா இரு. சரி, எனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொன்னல. சாரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ.
மாமா வந்திருப்பாராக்கா? மாமா வந்த பேச்சு சத்தம் கேட்கும். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துகிட்டு தான் இருப்பாரு. ஆ, பாப்போம் எப்போ வராருன்னு. என்ன ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கீங்க? ஆம், ஏன் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்களா? இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? நாங்க சும்மா அப்படியே போர் அடிச்சதுன்னு உட்கார்ந்து. சரி போய் படுங்க, டைம் ஆச்சுல்ல. போங்க. அத்தை, ஆ, நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? வேற யார? உங்க மாமாவை தான். இன்னும் ஆளை காணுமே. மாமா இன்னும் வரலையா? நான் கூட வந்து படுத்துட்டாரோன்னு நினைச்சேன். அத்தை, மாமா போன் ஏதாவது பண்ணாரா? ஆ பண்ணாரு. இப்ப வந்துருவேன் தான் போன் பண்ணாரு. அதான் காத்துட்டு இருக்கேன். வள்ளியம்மா ஆ, வாங்க. வாங்க மாமா. வாங்க மாமா வாங்க. என்ன மாமா இவ்ளோ லேட்டு? இவ்ளோ நேரம் கழிச்சு வரீங்க? அம்மா, அது ஏமா கேக்குற? கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரே பிரச்சனை. முதலாளி, போலீஸ், அது இதுன்னு ஒரே கூட்டமா. ஐயோ, ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆ, நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. ஏதாவது பிரச்சனையா? நான் என்னன்னு சொல்றது வள்ளியம்மா, நான் அந்த ஓனரோட பையனை காணன்னு சொன்னேன்ல. ஆமா. அவன் கிடைச்சிட்டானா மாமா? இல்லம்மா, கிடைச்சிருந்தா ஏன் பிரச்சனை வரப்போகுது? கிடைக்கல, அதனாலதான் சொல்றேன். ஏங்க, உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? நீங்க வீட்டுக்கு தானே காவல் இருக்க போனீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்குமா காவல் இருக்க முடியும்? போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னு நீங்க எதுக்கு வந்தாங்க மாமா? அந்த பையனை தேடித்தாம வந்திருக்காங்க. அது இல்லாம அந்த போலீஸ் ஆபீசரு அந்த பையனோட தாய்மாமன் வேற. கைரேகை எடுக்கிறவங்க அவங்க ஒண்ணு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஏங்க, அது எதுக்குங்க? வீட்டுல வேற யாரோட கைரேகையாவது பதிஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தாங்க. வீடுன்னா 10 பேர் வரத்தான் செய்வாங்க. இப்படி வந்தவங்க போனவங்க கைரையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க? அத ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு தேட வந்திருப்பாங்க. ஏன் மாமா, ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? சரிம்மா, அவன் காணாம தானே போயிருக்கான். அப்படி காணாம போனவன வெளியில தானே போய் தேடணும். அவன் ஏதோ செத்து போயிட்ட மாதிரி, கொலை நடந்த மாதிரி அந்த வீட்லயே தேடினா அவன் என்ன அங்கேயே இருக்க போறான்? அந்த போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் போல் இருக்குமா. அது மட்டும் இல்லாம ரத்த வாசனை அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு தாங்கம்மா. ஏங்க, உங்களை ஏதாச்சும் கேட்டாங்களா? கேட்டாங்களே, நீ வேலையை சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு, அவனை பாத்தியா, பேசினியா, அப்படி இப்படின்னு பல கேள்வியா கேட்டாங்கம்மா. அங்க காவலுக்கு போன மனுஷனை இப்படி அப்படாத படுத்துவாங்க? மாமா, அந்த வீட்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தடயம் கிடைச்சதா? தெரியலம்மா. ஆனா அந்த போலீஸ்காரன் அவங்க அக்காவை அதை தொட்டியா இதை தொட்டியான்னு கேள்வியா கேட்டுட்டு இருந்தாமா. ஆனா ரத்த வாடைன்னு மட்டும் அவன் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாமா. என்னங்க, இனிமே உங்ககிட்ட வரமாட்டாங்கல்ல? அது எப்படிமா சொல்ல முடியும்? அவங்களுக்கு அந்த பையன் கிடைக்கிற வரைக்கும் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க? எனக்கு என்னமோ அந்த பையன் உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியல. இருந்திருந்தா போனவன் இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும்ல. சரி, அந்த கதையை விடுங்க. நீங்க களைச்சு போய் வந்திருக்கீங்க. போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. என்னக்கா இப்படி சொல்றாரு? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது. தைரியமா இரு. நம்ம தான் எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டோம்ல. இல்லக்கா, போலாம்.
குழந்தை தேன் இது? அம்மா இவனை கேக்குறீங்களாம்மா? அம்மா இது ஏன் குழந்தைதாம்மா. வேலையை முடிச்சிட்டு போறப்போ குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுட்டு போலாமேன்னு தூக்கிட்டு வந்தம்மா. தேனு, குழந்தை கால்ல எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, பிறக்கிறப்பவே பிரச்சனை தான். சரி, டாக்டர் கிட்ட காட்டினியா? பொள்ளாச்சியில நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல, செய்யாத வைத்தியமும் இல்லம்மா. எதுவுமே இவனோட காலை காப்பாத்தலம்மா. தென்மொழி, நீ பார்க்க வேண்டிய டாக்டர் பார்க்கல. இந்த மாதிரி பிறவி குறைய சரி பண்ண என் ஃப்ரெண்டு எக்ஸ்பர்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பாரு. 6 மாசத்துல உன் குழந்தை எழுந்து ஓடுவான். அம்மா, ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே. ஆமாம்மா, செலவு கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். அத பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கான மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே அவரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. குழந்தைக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, அவங்க ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும். அதுவே பெரிய சொத்து தான். நான் இப்பவே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். வேணாமா, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இத பாரு தேனே, சிரமத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பாக்கியம்மா, அது சிரமம் இல்ல. நீ மறக்காம சாயந்தரம் போய் டாக்டர் பாரு. என் பேரை சொல்லு, மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் ஆண்டவன் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா போல. அம்மா, நீங்க செய்யற இந்த உதவிக்கு நான் எந்த ஜென்மத்துல இந்த கடனை திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியலம்மா. திரும்ப வாங்குறதுக்கு பேரு உதவி இல்ல, அது கடன். நான் உனக்கு கடனா கொடுக்கல, என் கடமையா நினைச்சுதான் செய்யறேன். அம்மா, இவ்வளவு நல்ல மனசு உள்ள உங்களை போய் அந்த கடவுள் சோதிக்கிறானே, அதை நினைச்சதாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன ஜென்மத்துல நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. இது அதுக்கான தண்டனையா கூட இருக்கலாம்ல. அம்மா, இது தண்டனை இல்லம்மா, சோதனை. உங்களை தண்டிச்சா அந்த கடவுளுக்கு கண்ணுல இருந்தாம அர்த்தம். கூடிய சீக்கிரமே தம்பி இங்க வரும். நீங்க நம்பிக்கையோட இருங்கம்மா. போய் தம்பி கண்டிப்பா வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, குழந்தைக்கு நீ ஏதாவது சாப்பிட கொடு போ. கடவுளே, எப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ள உங்களுக்கு எப்படி சோதனையை கொடுக்கறியே. அவங்க பையன் சீக்கிரமா திரும்ப வந்துடணும். எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும். என்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? அக்கா, ஆபீஸ்ல உட்காந்து இதையோ யோசிச்சா அப்படி தோலெல்லாம் வலிக்குது. உள்ள வா. லட்சுமி, அத்த, என்ன அனு, நீயே வந்துட்டியா? ஆ, சீக்கிரம் வந்துட்ட இன்னைக்கு. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆ, ஏமா துணி காய போட்டதுன்னு எடுத்தியா இல்லையா? இல்ல அத்தை, இன்னும் எடுக்கல. சரி, அவளுக்கு டீ போட்டு கொடு, நான் போய் எடுத்து சரி. வரேன். அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா நீ? இல்லக்கா, எதையோ யோசிச்சா யோசனை எங்கெங்கயோ போகுது. என்ன அனு நீ எதை பத்தி யோசிக்காதுன்னு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டியா? யோசிச்சா நீ நார்மலா இருக்க மாட்ட, எல்லாத்தையும் குழப்பிப்ப. நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கோ சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. எதை பத்தி யோசிக்காதுன்னு சொன்னா இப்படி புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ, அது இல்லக்கா, ஒரு உண்மையை மறைக்க நான் பண்ண நாடகம் இவ்வளவு பெரிய தப்புல வந்து முடிஞ்சிருக்கேன்னு தான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்ற?